நாம் தேவனை தொழவும் அவரை குறித்து நாம் சம்பாசிக்கவும் சிறிது நேரம் நமக்கு தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக தேவனுக்கு நன்றி. இப்பொழுதுமாக ஆசிரியர் அண்ணன் அருமையாக ஜெபம் பண்ணினார். உமது 2ஆம் வருகையிலே நாங்கள் இருக்கத்தக்கதாக அவர் ஜெபம் செய்தார். மிகவும் நன்றி. இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு, நீங்கள் வெளியே வர தயாரா? ஆர் யூ willing டு கம் அவுட்? நீங்கள் வெளியே வர தயாரா? யோவான் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தை எடுப்போம் என்று சொன்னால், ஒரு மிக அருமையான, இயேசு மனிதகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இந்த உலகத்தில் இருந்தபோதும் அவரே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமாய் இருந்தார் என்று மிக அழகாக யோவான் எழுதின புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே மார்த்தாளும் மரியாளும் அந்த கிராமத்திலே உள்ள இருந்தபோது அவர்களுடைய சகோதரன் லாசரு மிக சுகவீனமாக பட்டான். கர்த்தருக்கு பிரியமாக இருந்த இந்த குடும்பம் தேவனிடத்திலே செய்தி சொல்ல வேண்டும், இயேசுவினிடத்திலே சொன்னால் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனின் சுகவீனத்தை பற்றி அங்கே சொல்ல அனுப்புகிறார்கள். லாசரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? லாசரு என்று சொன்னால் எபிரேய மொழியிலே கடவுள் எனக்கு உதவி செய்தார், தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று பொருள் லாசர் என்ற மாத்திரத்திலே. ஆனால் இங்கே அந்த லாசர் மிகவும் சுகவீனமாக இருந்த காரணத்தினாலே அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தூது அனுப்பப்பட்டது. அவர் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே இருந்தபோது லாசரு சுகவீனமாக இருந்திருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே இன்னும் அதிகமாக 2 நாள் தாமதமாக யூதேயாவுக்கு அங்கே வருகை தருகிறார். ஏன் 2 நாட்கள் தாமதமாக வர வேண்டும் என்று சொன்னால், நான் வெல்மா என்னும் ஒரு சகோதரி, வெல்மா தாமஸ், அவர்களுடைய வயது 59. அவர்கள் வெஸ்ட் வெர்ஜீனியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவர்களை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்ப்பீங்க என்று சொன்னால், ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் கிளினிக்கல் டெத், அதாவது மூச்சு நின்று இரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக நின்று 17 மணி நேரம் கழித்து உயிராக வந்த ஒரு பெண்மணி. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த லாசர் என்பவன் மரித்து போகும் சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. 4 நாள் ஆன பிறகு முற்றிலுமாக அவன் உயிராக இருப்பதாக தெரியவில்லை. அங்கே கிறிஸ்துவானவர் அந்த கிராமத்துக்கு வருகிறார். அவர் அங்கே வந்தபோது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. லாசரு மரித்து போகிறான். அவனை இன்னுமாக யாராவது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதைய உள்ள வசதிகள் அங்கே காணப்படவில்லை. அவன் மரித்து விட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே மிகவும் கலக்கமாக அங்கே காணப்பட்டது. அவன் மிகவும் வியாதியாக இருந்து மரித்தவனாக காணப்பட்டான். ஆனால் கிறிஸ்து அங்கே யூதேயாவுக்கு போக வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த ஊருக்கு ஏன் போக வேண்டும்? அங்கே சென்றால் உம்மை கல்லெறிந்து கொன்று போட்டு விடுவார்கள், நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்று சீஷர்கள் சொன்னபோது மீண்டுமாக கிறிஸ்துவானவர் அங்கே லாசருவை பார்ப்பதற்காக அங்கே போகிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக அவர் அங்கே சென்றார் என்று பார்க்கிறோம். இயேசு அங்கே சென்ற மாத்திரத்திலே அங்கே அந்த மிகவும் பெரிய கல் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு குகையாக காணப்பட்டது. இயேசு அவர்களை பார்த்து இந்த கல்லை நகற்றுங்கள் என்று சொல்லி அங்கே கூறுகிறார். ஆனால் லாசருடைய சகோதரி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இப்போது நாருமே அங்கே 4 நாட்கள் ஆயிற்றே, அந்த பிணம் நாற்றம் ஏற்படும் என்று சொன்ன மாத்திரத்திலே இயேசு அவளை நோக்கி,
நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அங்கே உரக்க சத்தத்தோடு அங்கே கூறுகிறார். அப்பொழுது மரியாள் என்ன நினைத்தால், கிறிஸ்துவானவர் 2ஆம் வருகையில் வருகும்போது நான் பார்க்க போகிறேன் என்று நினைத்த மாத்திரத்திலே அங்கே நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார், நீ எப்பொழுதும் செவி கொடுக்கிறாய் என்று, அதாவது தேவனுக்கு அவர் ஜெபம் பண்ணி அவர் மீண்டுமாக என்ன சொல்கிறார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டார். யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு அங்கே கூப்பிட்டார். அப்பொழுது என்ன நேரிட்டது உங்களுக்கு எனக்கும் நன்றாக தெரியும். நான் சிறு வயதாக இருக்கும்போது இந்த லாசருவாக மதுரை திருச்சபையிலே நடித்தேன். என்னை முற்றிலுமாக ஒரு துணியை வைத்து மூறி லாசருவே வெளியே என்று சொன்ன மாத்திரத்துல நான் லாசருவாக வெளியே வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் அவன் கைகளும் அவனுடைய முகமும் அங்கே முற்றிலுமாக மூடப்பட்டிருந்தது. தேவன் என்ன சொல்லுகிறார், அவனை அவிழ்த்து விடுங்கள், அவன் போகட்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே கல்லறையில் இருந்து வெளியே வா என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே கல்லறையில் இருந்து வெளியே வா என்று நம்மை அழைக்கிறார். இன்னுமாக சாலமோன் ஞானி, நாம் ஒவ்வொருவரும் 7ஆம் நாள் திருச்சபையை சேர்ந்தவர்கள் என்று முன்பே அறிந்திருப்பார் போல் என்று தெரிகிறது. நமக்கு 7 காரியங்களை விட்டு வெளியே வா என்று நம்மை அழைக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்று சொன்னால், என் அருமை திருச்சபை விசுவாசிகளே, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7ஆம் அவருக்கு அருவருப்பானவைகள். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துகை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் காரியங்கள். இவைகளே இந்த 7 காரியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் நம்மை விரும்புவது இந்த 7 காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும். வெளியே வா. முதலாவதான ஒரு காரியம் மேட்டிமையான கண்கள். நமக்கு பெருமை இந்த உலகத்திலே வாழும்போது அநேக நேரங்களிலே காணப்படுகிறது. நான் பெருமையாக இருக்கிறேனா? இந்த உலகத்திலே நான் ரொம்ப பெருமையாக வாழ்கிறேனா? மேட்டிமையான கண் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், 7ஆம் நாள் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் ஒரு என்ன காரியம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், நான் ஆவிக்குரிய காரியங்களிலே உன்னை விட நான் சிறந்தவன். நான் 7ஆம் நாள் திருச்சபை சேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் மட்டும்தான் பரலோகத்துக்கு போகிறேன். நான் உன்னை விட சிறந்தவன். இது ஆவிக்குரிய மேட்டிமை. என்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், ஆவிக்குரிய மேட்டிமையை உள்ளவனாக நான் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்மளுடைய தாழ்மையான சிந்தை நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்ல மேட்டிமையான கண் நமக்கு உண்டு? சிலர் ஆவிக்குரிய காரியங்களிலே மேட்டிமையாக காணப்படுகிறார்கள். உங்களையும் என்னையும் பார்த்து, மகனே மகளே இந்த மேட்டிமையான கண் உனக்கு இருப்புன்னு சொன்னா, அந்த காரியத்தை விட்டு நீ வெளியே வா.
முதலாவது, மேட்டுமையான கண் உடைய ஒரு கொள்ளியில் இருந்து வெளியே வா. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 2வது வசனம். அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு. தாழ்ந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா? இல்ல மேட்டுமையான சிந்தையுடைய மனிதர்களாக வாழ்கிறோமா? இன்னுமாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. நாம் விழுக போகிறோம் என்று சொன்னால் நமக்கு மேட்டிமை நமக்கு வந்துவிட்டது என்று அர்த்தமாக காணப்படுகிறது. எனக்கு பிரியமான திருச்சபை விசுவாசிகளே, தேவன் உங்களை பார்த்து, மகனே மகளே, இந்த மேட்டிமையான ஒரு பார்வையின் கல்லறையிலிருந்து வெளியே வர தயாராக இருக்கிறாயா? இரண்டாவதாக, பொய் நாவு, பொய் சொல்லும் நாவு. அநேக நேரங்களிலே நாம் பொய் ஆன காரியங்களை சொல்லி வருகிறோம். இந்த பொய்யான காரியங்களை விட்டு நாம் வெளியே வர தயாரா? என்னுடைய பொய்யான நாவு விட்டு வெளியே வர தயாராக இருக்கிறேனா? ஆதியாகம புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரால் படைக்கப்பட்ட விலங்குகளிலே பாம்பானது மிகவும் தந்திரம் குணம் உள்ளதாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், சாத்தானானவன் இந்த பாம்பை கொண்டு அவன் ஸ்திரீயை வஞ்சிக்கிறான். அங்கே அவன் கேட்ட காரியம் என்று சொன்னால், அந்த பெண்ணும் பாம்புக்கு, இல்லை தேவன் அவ்வாறு சொல்லவில்லை, என்ன சொல்லவில்லை என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா, தேவன் உங்களிடத்தில் இத்தோட்டத்தில் உள்ள மரத்தின் பழங்களை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ? பாருங்க, சாத்தானுடைய கேள்வி, பொய்யான நாவு. அதற்கு அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறார்? இல்லை, தேவன் அவ்வாறு சொல்லவில்லை. நாங்கள் இத்தோட்டத்தில் எல்லா மரங்களிலும் கனியை உண்ணலாம், ஆனால் இத்தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மாத்திரம் உண்ணக்கூடாது என்று சொன்னார் என்று அங்கே கூறப்படுகிறது. ஆனால் இந்த சாத்தானானவன், அந்த பாம்பு வழியாக வந்த சாத்தான், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கே பொய் நாவு அங்கே காணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட அநேக நேரங்களிலே பொய் நாவு உடையவர்களாக காணப்படுகிறோம். இத்தகைய பொய் நாவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த கல்லறை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். முதலாவதாக, மேட்டிமையான கண்ணை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இரண்டாவதாக, பொய் நாவு எனப்படும் கல்லறையிலிருந்து நாம் வெளி வர வேண்டும். யாக்கோபு புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், இது போலத்தான் கப்பலிலும் ஒரு கப்பல் மிக பெரியது, அது பெருங்காற்று தள்ளப்படுவது, ஆனால் சிறு சுக்கான் அந்த முழு கப்பலையும் இயக்கப்படுகின்றது. சுக்கான் இயக்குபவனுக்கு கப்பலை எங்கே கொண்டு போவது என்று தெரியும். அவன் விரும்புகிற இடத்திற்கே கப்பல் போகும். நமது நாக்கும் அப்படித்தான். அது சரீரத்தின் ஒரு சிறிய உறுப்பு, ஆனால் அது பெரிய காரியங்களை செய்வதை பற்றி பெருமை பேசுகிறது. நாம் நாவை எதற்காக பயன்படுத்துகிறோம்? மேலும் நாக்கு உண்மையில் நெருப்பு பொறியாக இருக்கிறது. ஒரு சிறு நெருப்பு ஒரு பெரும் காற்றையே அழித்து விடுகிறது. ஆகவே நம்மளுடைய நாவு மிக முக்கியமானது. அந்த நாவால் நாம் பொய் சொல்லுகிறோமா? பொய் சொல்லும் அந்த கல்லறை விட்டு நாம் வெளி வர வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ஒருவன் தான்
சொல்லுகிறவற்றில் எச்சரிக்கையோடு இருந்தால் அது அவன் வாழ்க்கையை காப்பாற்றும். ஆனால் சிந்தித்து பார்க்காமல் பேசுகிறவனின் வாழ்க்கை அழிந்து போகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய பொய் சொல்லும் நாவு விட்டு, அந்த கல்லறை விட்டு நாம் வெளிவருவோம். மூன்றாவதாக, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துதல். இது மூணாவதாக காணப்படுகிறது. ஆதியாகம புத்தகத்திலே 4வது அதிகாரம் 4 முதல் 8 வரை வாசிப்போம் என்று சொன்னால், அறுவடை காலத்திலே காயின் என்ன செய்தான்? அவனுடைய விளை நிலையத்திலிருந்து காணிக்கையை கொண்டு வந்து தேவனிடத்திலே கொடுத்தான். ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையை அங்கே கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் காயினை போல நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோமா, இல்ல ஆபேலை போல காணிக்கை கொண்டு வருகிறோமா? ஆனால் காயின் என்ன செய்தான்? காணிக்கையை தேவனிடத்துல கொண்டு வந்த போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் காயின் கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். இதை கண்ட காயின் மிகவும் கோபம் அடைந்து அவன் என்ன செய்கிறான்? ஆபேலை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துதல் கை. நமக்கும் கூட அநேக நேரங்களிலே இத்தகைய ஒரு கல்லறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை குற்றமாக நாம் பார்ப்பது, அவர்களை நாவினால் அவர்களை கொலை செய்யும் ஒரு தன்மை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்துதல் கை, அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இத்தகைய கல்லறையை விட்டு நாம் வெளியே வருவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின புத்தகத்திலே அங்கே அடுத்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது காரியமான கல்லறையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். துர் ஆலோசனையை பிணைக்கும் இதயம். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? துர் ஆலோசனை பிணைக்கும் ஒரு இருதயமாக காணப்படுகிறது. லூக்கா எழுதின புத்தகத்திலே 6வது அதிகாரம் 45வது வசனத்தை எடுப்பு வாசிப்போம் என்று சொன்னால், நல்ல மனிதனின் இதயத்தில் நல்ல காரியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். எனவே அவன் இருதயத்தில் இருந்து நல்ல காரியங்களே வெளிவரும். மிக அருமையாக நம்மளுடைய இருதயத்தை பற்றி அங்கே கூறப்படுகிறது. நல்ல மனிதனின் இருதயத்தில் நல்ல காரியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். எனவே அவன் இருதயத்தில் இருந்து நல்ல காரியங்களே வெளியே வரும். நம்மளுடைய இருதயம் எவ்வாறாக இருக்கிறது? துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயமாக இருக்கிறதா, இல்ல ஒரு கெட்ட இருதயமாக காணப்படுகிறோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயத்தை உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அத்தகைய கல்லறையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நீங்களும் நானும் அத்தகைய கல்லறையிலிருந்து வெளியே வர தயாராக இருக்கிறோமா? சிறிது நேரம் யோசித்து பார்ப்போம். அடுத்த காரியம், 5வது காரியம் என்ன சாலமோன் ஞானி கொடுக்கிறார் என்று சொன்னால், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். தேவன் நமக்கு அருமையான கால்களை, கைகளையும், நாவு, எல்லா உடம்பு அவயங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எதற்கு அதை பயன்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம்? தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். அந்த தீங்கு செய்யும் விரைந்தோடும் அந்த கால்கள் எனும் கல்லறையில் இருந்து நாம் வெளிவர தயாராக இருக்கிறோமா? என் மகனே, என் மகளே, திருச்சபை விசுவாசிகளே, நாம் எத்தகைய கல்லறையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் அத்தகைய கல்லறையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 13லிருந்து 16வது வசனம் வரைக்கும், விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பெருகினால்
நம்முடைய வீடுகளை நிரப்புவோம், எங்களோட கூட பங்காளியாயிரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீர் அவர்களோடு வழி நடவாமல் உன் கால்களை அவர்களுக்கு பாதையில் விளக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிறதா? அத்தகைய கல்லறையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் எத்தகைய கல்லறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம்? சிறிது நேரம் யோசித்து பார்ப்போம். இன்னுமாக அடுத்த கல்லறை, அபத்தம் பேசும் பொய் சாட்சி என்னும் கல்லறை. சாலமோன் ஞானி 6வதாக நமக்கு கூறப்படும் கல்லறை அபத்தம் பேசும் பொய் சாட்சி. நாம் அநேக நேரங்களிலே பொய் சாட்சி சொல்லுவவர்களாக காணப்படுகிறோம். இங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே ஒரு அருமையான ஒரு பொய் சாட்சி அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மிக ஒரு கொடிய பொய் சாட்சி. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, யோசேப்பு போத்திபார் வீட்டிலே அங்கே இருந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் பிரியம் கொண்டு எப்படியாவது அவனை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறார். 13வது வசனத்துல, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடினான். பாருங்கள், தேவனுடைய பிள்ளையாகிய யோசேப்பு அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அவன் தப்பித்து வெளியே ஓடும்போது அவள் என்ன செய்கிறார்? அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டதினால் அவன் என்ன செய்யறான்? ஓடி போய்விட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, ஒரு கொடிய ஒரு பொய் சாட்சியை அங்கே போத்திபார் மனைவி போத்திபாரிடத்துல கூறுகிறார். அப்போது அங்கே என்ன நெருகிறது? நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னார். பாருங்க, எவ்வளவு ஒரு பொய் சாட்சியாக அங்கே கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவள் அந்த காரியத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாள். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் என்ன செய்கிறான், என்ன செய்தான் என்று பாரும். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய். பாருங்க, எவ்வளவு ஒரு அபத்தம் பேசும் பொய் சாட்சியாக அந்த போத்திபார் மனைவி இருந்தாள் என்று பார்க்கிறோம். நாமும் கூட அநேக நேரத்திலே இத்தகைய கல்லறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். உடனே அவன் போத்திபார் என்ன செய்கிறான்? உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்னபோது அவன் தன் மனைவியை முற்றிலுமாக நம்பி அவளுடைய வார்த்தையின்படி அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டானது. அவன் என்ன செய்தான்? யோசேப்பை சிறையிலே போட்டான். அபத்தம் பேசும் பொய் சாட்சி உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் இருக்கிறது. அந்த கல்லறை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். நீங்கள் வெளிவர தயாரா? கடைசியாக 7வது காரியமாக, சகோதரருக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணும் காரியம். சகோதரருக்குள்ளே விரோதம் உண்டு பண்ணும் ஒரு தீமையான காரியமாக 7வது கல்லறை நம்ம இடத்துல இருக்கிறது. அநேக நேரங்களிலே நம் வீட்டிலும் சரி, நம்மளுடைய கிராமங்களிலும் சரி, நம்மளுடைய ஊரிலும் சரி, நாம் வேலை செய்யும் இடங்களிலும் சரி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறோம். ஒரு மிக கஷ்டமான ஒரு காரியம். அநேகர்
தன்னுடைய பேருக்கு ஏத்த மாதிரி இருப்பதே கிடையாது. என்னுடைய பெயர் கென்னடி. ஆனா நான் கென்னடியை மாதிரி இருக்கிறேனா என்று சொல்லி அநேக நேரங்களிலே யோசிப்பதுண்டு. நாம் பேருக்கு மாத்திரம் அதை வைத்துவிட்டு நாம் வேற காரியங்களே செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, என்னுடைய பாட்டியின் பெயர் சமாதானம். நான் அநேக நேரங்களிலே இதை கூறியிருக்க கூடும். அந்த பாட்டியானவர் 10 பிள்ளைகளை வைத்திருந்தார். எல்லா மருமகளுடனும் அவர் சண்டை போடும் காரியங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆனால் அவருடைய பெயர் சமாதானம். எதற்காக அவருக்கு பெயர் சமாதானம் என்று வைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு காரியமாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, சகோதரராக இருந்து இந்த சமாதானத்தின் பேர பிள்ளைகளும் அங்கே சண்டை போடுற காரியங்களை நான் பார்த்து வருகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் கல்லறையில் இருந்து கொண்டிருக்கிறோமா? தீமைக்கு தீமை சரி கட்டும் ஒரு மனிதனாக காணப்படுகிறோமா இந்த உலகத்திலே? 1 பேதுரு 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8 முதல் 9வது வரை வசனங்கள். 8, 9. நானே வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் மனம் உருக்கம் உள்ளவர்களாகவும் இணக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படி அங்கே கூறப்படுகிறது. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனையையும் சரி கட்டாமலும் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஒருத்தர் நமக்கு தீமை செய்வோம் என்று சொன்னால் அவர்களை நாம் ஆசீர்வதிக்கும்படியாக இங்கே பேதுரு நமக்கு மிக தெளிவாக கூறப்படுகிறது. சகோதர விரோதத்தை நாம் உண்டு பண்ணாமல், தீமைக்கு தீமை நாம் சரி கட்டாமல், அங்கே ஒரு சகோதர பிணைப்புடன் பாசத்துடன் காணப்படும் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான காரியமாக காணப்படுகிறது. அப்படி சகோதர விரோதத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொன்னால் அந்த கல்லறை விட்டு நாம் வெளிவர வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கூறுகிறார். மத்தேயு எழுதின புத்தகத்திலே 5வது அதிகாரம் 23வது வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று சொன்னால் அங்கே நினைவு கூர்வாகில் அங்கேயே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருந்தபோது மிக அழகாக கூறப்பட்ட அந்த வசனம், உன்னுடைய காணிக்கையை செலுத்தும் முன் நீ என்ன செய், உன்னுடைய சகோதரனிடத்திலே பிரியமாக இரு, உன்னுடைய சகோதரத்திலே விரோதம் கொள்ளாதே. சாலமோன் ஞானி நமக்கு கூறும் இந்த வசனம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய சகோதரருக்குள்ளே விரோதம் என்னும் அந்த குழியிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். சகோதரர் பாசத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய கல்லறைக்குள்ளே நாம் இருந்து வருகிறோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன கூறுகிறார்? உங்களையும் என்னையும், மகனே மகளே, உன்னுடைய கல்லறையிலிருந்து வெளியே வா. உன்னுடைய கல்லறை எத்தகைய கல்லறையாக இருந்தாலும் சரி, அதை விட்டு நீ வெளியே வா என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். நீங்கள் இந்த கல்லறையை விட்டு வெளியே வர தயாராக காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கல்லறையில் இருந்து வெளிவர போகிறோமா, இல்ல கல்லறைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? சிறிது நேரம் யோசித்து பார்ப்போம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்களை நாம் உணர்த்தி, மேட்டிமையான கண் நமக்கு இருக்கக்கூடாது, பொய் நாவு நமக்கு இருக்கக்கூடாது, சகோதரருக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள், 7 காரியங்களை நம்மை விட்டு வெளியே வர கூறுகிறார். சங்கீத புஸ்தகத்திலே
40வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 40:2. யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 40:2. ஓகே. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. மிக அழகாக தாவீது என்ன சொல்லுகிறார்? என்னை சேற்றிலிருந்து தூக்கி என் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிறீர், என்னை குழியிலிருந்து என்னை தூக்குகிறீர். அதே மாதிரி யோவான் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆமா, தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடைய சத்தமானது நம்ம காதிலே விழுகும். அது என்ன சத்தமாக இருக்கும் என்று சொன்னால், நீ மகனே, நீ வெளியே வா, உன்னுடைய குழி, உன்னுடைய கல்லறையிலிருந்து வெளியே வா என்று நம்மை அழைக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 29வது அது அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்கள், நீங்களும் நானும் அந்த சத்தத்தை கேட்கும்போது கல்லறையிலிருந்து வெளியே வரப்போகிறோம். ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிற போகிறோமா, அல்லது ஆக்கினைக்குள் ஆகபடியாக எழுந்திருக்கிற போகிறோமா? இதை நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும். இந்த 7 காரியங்களை விட்டு நாம் வெளியே வருவோம் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் ஜீவனை உடையவர்களாக எழுந்திருக்க போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த 7 காரியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துரோகமான பிணைக்கும் இருதயம், விரைந்தோடும் கால்கள், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, கடைசியாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் கல்லறையில் இருந்து நாம் வெளிவருவோமா? தேவன் தாமே உங்களையும் என்னையும் அவர் வரும் வரைக்கும் நாம் எத்தகைய கல்லறையிலிருந்து வெளியே வரப்போகிறோம் என்று நாம் தீர்மானிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஜீவனை அடையும்படிக்கு நாம் ஜீவனை அடையும்படிக்கும் உள்ள எழுந்திருக்க போகிறோம். ஜீவனை கொடுக்கும் தேவன் நம்மை அழைக்கும் போது ஜீவனுள்ள பிள்ளைகளாக நாம் கல்லறை விட்டு வெளியே வருவோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும் தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஜீவனை தரும் அந்த தேவன் நம் முன் வரும்போது, அவர் அழைக்கும் போது நாம் இத்தகைய கல்லறை விட்டு நாம் வெளியே வருவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நித்திய ஜீவனை நாம் அடைவோம். அத்தகைய நித்திய ஜீவனை கொடுக்கும் தேவனுக்கு நன்றியோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்துல வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பரலோகம் நமக்கு நிச்சயமாக காணப்படும். தேவன் தாமே அத்தகைய ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.